நேற்று சட்டமன்றத்தில் பேசின எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சோஃபா மாடல் அரசு தான் தெரிவிச்சிருந்தாங்க. ரிலேட்டடா நம்ம ஆபீஸுக்கு விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி வந்து சோஃபா வந்தது, சிபி சண்முகத்தோட ஆபீஸுக்கு அங்க வரதுக்கு முன்னாடி சோஃபா வந்து விமர்சனமா சமூக வலைதளத்தில் வச்சிருக்காங்க. பார்வை எங்க ஆபீஸுக்கு சோஃபா வந்தது வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணிருந்தது. நீங்க கேமரா உள்ள வந்துட்டீங்க அந்த நேரத்துல, அதனால அது ரெண்டும் கோயின்சிடன்ஸ் ஆச்சு. சட்டமன்றத்திலே பேசுறாரு, கட்சி அலுவலகம் சோபா போகுது, பின்னாடியே புதிய முதலமைச்சரும் போறாரு. அது விசிக அலுவலகத்தை வச்சு அவர் சொல்லல. அவர் வந்து அதிமுகவில் உருவாகி இருக்கிற ஒரு அணி, அந்த அணி தலைவர்களை அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க போன போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று கருதுகிறேன். நம்ம இங்க வரவே இல்லை. ஒரு தலித் முதலமைச்சராகும் வாய்ப்பு வந்து தமிழக அரசியல உருவாச்சு. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தடுத்துட்டாரு, விருப்பம் பதிவு பண்ணியிருக்காரு. உங்களோட பார்வை அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அங்க என்ன நடந்தது, அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது, எதுவும் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு தெரிந்த எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார்கள். மற்றபடி பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நாங்கள் அதற்காகத்தான் காத்திருந்தோம், காலம் தாழ்த்தினோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவேகாவோடு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேரம் படிவதற்காகத்தான் காலம் தாழ்த்துகிறார்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் வாரி இறைத்தார்கள்.